பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதம் 27:1 வாசிக்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவன் சொல்கிறான், நான் யாருக்கு நான் பயப்படுவேன்? என கண்பானவர்களே, யோபு சொல்வதை கவனியுங்கள். யோபு 29:3 வாசிக்கும்போது, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் சொல்கிறான், என் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் என் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளான பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாக்குகிறேன். சங்கீதம் 97:11 வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறதா? யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, வேதம் சொல்லுதுங்க, ஏசாயா 50:10 வாசிக்கும்போது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து பிரைஸ் தி லார்ட் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு அநேக நேரத்தில் வெளிச்சம் தன் வாழ்க்கையில் இல்லாததுனால தான் இருளில் நடக்கிறார்கள். இருளில் நடக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில் கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் நம் தேவன் வெளிச்சமாயிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தில் கர்த்தர் வெளிச்சமாயிருந்தார். அவர் வெளிச்சமாயிருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லாதபடி கடந்து போனார்கள். அவர்களுக்கு எதிராய் வந்ததான சத்துருக்களை தேவன் அழித்து போட்டார். இந்த கால வேளை நான் சொல்லுவேன், இந்த வெளிச்சம் உங்கள் பயணத்தில் இருக்குமே, ஆனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. தேங்க்யூ லார்ட். கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வெளிச்சம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வெளிச்சமாயிருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த இருளான வாழ்க்கை மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
நல்ல பிதாவே, ஆமென்.